வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, 6வது ஜாதகம். நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அணுகுங்க. சரிங்களா? கீழயே ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேங்க. அதுக்கு கூப்பிடுங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6வது ஜாதகம். அதாவது 13/11/1995ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாங்க. நீங்க பிறந்து 30 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமைங்க. அதாவது தேய்பிறை சஷ்டி தேதியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு, புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில அமையக்கூடிய அமைப்புங்க. இதுக்கு யாரு சந்திராஷ்டமமா அமைவா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கும்பராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. கோ, கா, கி, கே. இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும், இந்த புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இந்த புனர்பூச நட்சத்திரம்னாவே குருவோட சாரங்க. இது 2 வீட்ல இருக்கக்கூடிய அமைப்பு. எந்தெந்த வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மிதுன வீட்லயும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். அடுத்தது கடக வீட்லயும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு ரெட்டத்தன்மை உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, இடத்துக்கு ஏத்த மாரி தன்னை தகவமைச்சுக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? 3 பாதம் வரைக்கும் மிதுன வீட்லயும், 4வது பாதம் தான் கடக வீட்லயும் அமையக்கூடிய அமைப்பு. இது நீர் ராசியில அமையக்கூடியதுனால, சந்திரன்னா நிலை இல்லாதவங்க. அவங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப அதாவது இடப்பெயர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருமானத்துக்கோ, தொழிலுக்கோ, அ லாபத்த குடுக்கறதுக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. கடல் கடந்து வாணிபம் பண்ணாங்கன்னா, நல்ல லாபத்த குடுக்கும். அதுக்கு முயற்சி பண்ணாங்கனாலும் தாராளமா போலாம் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனேயுமே குருதான் தசாபுத்தி நடத்துவாங்க, நீங்க பிறந்தப்ப. அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன பொறுத்த அளவுக்கு இது காதல்காரகன்னு சொல்லலாம். உங்களுக்கு காதல் தன்மை வரக்கூடிய அமைப்பு, விருப்பப்படக்கூடிய அமைப்பு, மனைவி இல்லாத பிற பெண்களோட கொஞ்சம் கவனமா இருங்க. அது வேண்டாத சங்கடங்கள குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இந்த லக்கணத்துக்கு யாரெல்லாம் பாதகம் செய்வாங்க, பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டா, 1 விருச்சக லக்னம், இன்னொன்னு மேச லக்னம், அடுத்தது மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க இந்த புதன் தசையப்ப. இது 17 வருஷம் நடக்கக்கூடிய தசை. அந்த தசை எப்ப? 1 கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் போறது. அதாவது ஒரு சில பேர் கடன் வாங்கணும்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இந்த லக்கணத்துக்காரங்க கடன் வாங்கி வைக்கிறது சிறப்புங்க. இந்த 4 லக்கணத்துக்காரங்க கடன் வாங்கி வைக்கிறது சிறப்பு. அதுவும் சுப கடன் வாங்கி வைக்கிறது சிறப்பு. எப்படி அப்படின்னா, இடம் வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, நகை எடுக்கிறதுக்கோ, நீங்க சுப கடன் கம்பல்சரி வாங்கி வைக்கணும். இந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி வேண்டாம். மத்தவங்க பிரச்சனை இல்லைங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க கடனே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க அந்த மாரி லக்கணத்துல பிறந்திருக்காங்க. அந்த பேச்சு அவங்களுக்கு வருது. மத்தபடி இந்த லக்கணத்துல பிறந்தவங்க அத செஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் கடன் ஏற்படும். எப்படின்னா, அசுப கடன்கள் ஏற்படும். விபத்து ஏற்படுத்தும். அது மூலியமா கடன வாங்கி உட்கார்ந்துட்டு அந்த கடன கட்ட முடியாம நிலத்த வித்து உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு குடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அத சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தாராளமா பயணத்த மேற்கொள்ளுங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இடம் விட்டு இடப்பெயர்ச்சி பண்ணுங்க. இங்கேருந்து தூரமா ஒரு ஊருக்கு போய் ட்ரெயின் ஏறி உட்காந்துக்குங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஜம்முன்னு இறங்கி வந்துரலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. தோள் பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்க. 30 வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்த்திருந்தீங்கன்னா, நட்டத்த மட்டும் தான் சந்திச்சிருப்பீங்க. ஞானம் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உறுதிப்படுத்திர்றேன். அப்படி இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத கேட்டீங்கன்னா. சரிங்களா? வாய்ப்பு இருந்தா கேளுங்க. கேட்டீங்கன்னா, நீங்க அத உறுதிப்படுத்துங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தீங்கன்னா, நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் ஈடுபாட்டுல இருந்தாலும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும். அவங்க கையில குடுத்து வாங்குற காசு உங்களுக்கு பல மடங்கு பெருகும். ஒரு சில பேத்துக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். பிறப்புலயே ஒண்ணு சிறுத்து இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைய உங்களுக்கு குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மனைவி நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரியா இருப்பா. உங்கள விட்டே குடுக்க மாட்டா. ஆனா சண்டை மட்டும் வீட்ல நாறும் டெய்லியும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருங்க. நீங்களும் சரியான கோவக்காரன், சண்டைக்காரன் முயற்சி பண்ணா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நிலபுலங்களுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னா நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இந்த 30 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க சரியான கோவக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரி, அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. அப்பா வழி பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அழகுக்கு சொந்தக்காரி முக்கியமா சொல்லப்போனா. சரிங்களா? அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தா நல்ல ஒரு லாபத்தையும், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலை உங்களுக்கு இன்னும் வருமானத்தையும் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்ப கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டான்னா, சித்தரைக்கு மேல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்த அமைச்சு குடுக்கும். மறுமணம் செய்யக்கூடியவங்கள மறுமண யோகத்தையும்,
நிலபுலன்கள் இல்லாதவங்களுக்கு நிலபுலன்கள் யோகத்தையும் வாங்கி வழங்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் குடுக்கும். கொஞ்சம் கடன் வாங்கி செய்யுங்க. தாராளமா செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.